நமஸ்காரம். ராமபிரான், அயோத்தியாராமன், சாகேதராமன், பட்டாபிராமன், சீதாராமன், ஸ்ரீராமன், கல்யாணராமன், கோதண்டராமன், இப்படி எத்தனையோ பெயர்கள். ஆனால் இதில் ராகவன், ரகுநாதன், ரகுத்தமன், இந்த பெயர்கள் எல்லாம் ரகுகுலத்தில் பிறந்தான் என்று சொல்ல வருவது. ரகு என்று மகாராஜா, தசரதனுக்கெல்லாம் ரொம்ப முந்தியவர். அவருடைய வம்சத்தில் குலத்தில் யார் பிறந்திருந்தாலும் தனி சிறப்பாம். மக்களை காப்பதற்கென்றே பிறந்தவர். பிரஜாரக்ஷணம்தான் அவர் உயிர் மூச்சே. அந்த ராஜாவை குறித்து தான் ரகுவம்சம் என்னும் மகாகாவியம் இயற்றப்பட்டது. யாரு சம்ஸ்கிருதம் வாசித்தாலும் ரகுவம்சம் படித்தீர்களான்னு கேட்பார்கள். ராமனுக்கு நாராயணனுடைய அவதாரம் என்று பெருமையா, ஒரு மனிதனான ரகுங்கிற ராஜாவினுடைய குலத்தில் பிறந்தான் என்பது பெருமையா? ரகுவை காட்டிலும் ராமன் எவ்வளவு உயர்ந்தவராக இருந்திருப்பார். அப்படி இருக்கும்போது ராகவன், ரகுத்தமன், ரகுநாதன், இந்த பெயர்களுக்கு அப்படி என்ன தனி சிறப்பு? ராமனே தான் தசரதன் பிள்ளை, ரகு மகாராஜானுடைய குலத்தில் பிறந்தவர் என்று சொல்லிக் கொள்வதையே மிகவும் விரும்புகிறார். இரண்டிடம் கூறுகிறேன். அவர் ராகவன், ஆகவே நம்மை கைவிட்டு விடவே மாட்டார் என்பது தெரிய மக்கள் பேசியது, விபீஷணன் பேசியது. அந்த இடத்தை நினைக்கும் போதே நமக்கு ஒரு நெகிழ்ச்சி ஏற்படும். ராமன், சீதை, லக்ஷ்மணன் மூவரும் காட்டுக்கு புறப்பட்டு விட்டார்கள். சுமந்திரன் தேரை கொண்டு வந்தார், ஏறினர். அங்கிருந்து அயோத்தியிலிருந்து தெற்கு நோக்கி பயணம். முதலில் சிங்கிபேரபுரம்ங்கிற இடத்துக்கு வந்து குகனோட தோழமை பூண்டனர். ஆனால் அதற்கு முன்னால் ஒன்று நடந்தது. ஒரு நாள் இரவு ஒரு இடத்தில் தங்கினார்கள். கூடவே மக்கள் எல்லாம் தொடர்ந்து வந்து விட்டனர். ராமன் வேண்டாம்னு தடுத்தும் யாரும் கேட்கவில்லை. ராமா, இனி நாடே எங்களுக்கு காடு, காடுதான் நாடு, நீ இருக்கும் இடத்தில் தான் நாங்கள் இருப்போம்னு கூடவே வந்து விட்டார்கள். ராமபிரானுக்கு கவலை, இவர்கள் எல்லாரும் வந்தால் நான் எப்படி காட்டுக்கு போனவனாவேன்? கைகேயி அம்மா கேட்க மாட்டாளோ? நீ என்ன என்னிடத்தில் காட்டுக்கு போறேன்னு சொல்லிவிட்டு மக்களை எல்லாம் அழைத்து போய்விட்டாய், என்ன செய்யலாம்னு யோசித்தார். சரி, வேற வழி இல்லை, இவர்களை ஏமாற்றி விட்டுத்தான் நாம போயாக வேண்டும். அதனால் சுமந்திரனிடத்தில் சொல்லி தன் தேரை வடக்கு நோக்கி திருப்பி ஊரை நோக்கி ஓட்ட சொன்னார். கொஞ்ச தூரம், இதெல்லாம் இரவு மக்கள் தூங்கி கொண்டிருந்த போது, விடியற்காலையில் திரும்ப ஓட்ட சொன்னார். கொஞ்ச தூரம் போய்விட்டு மறுபடியும் தெற்கு நோக்கி திரும்பி விட்டார். ஆனால் மக்களுக்கு அதை பார்த்த போது காலை எழுந்திருந்தார்கள், ராமனை தேடினார்கள், காணோம். எங்கே ராமனை காணோம்னு பரிதவித்தனர். அப்புறம்தான் சரி, வடக்கு நோக்கி தேர்தடம் போயிருக்கிறது, ராமன் நம்மை விட்டு பிரிய மனமில்லாமல் அயோத்திக்கே திரும்பி விட்டார் போலும் என்று ஒரு மாதிரி மன சமாதானம் அடைந்து புறப்பட்டனர். ஆனால் அதுவும் இல்லை, ஏமாற்றி விட்டார். போனால் அங்கு ராமன் இல்லை. அந்த வழி தடமே கொஞ்ச தூரத்தில் காணாமல் போய்விட்டது. இதுதான் நிகழ்விடம், சந்தர்ப்பம். அதில் ராமனை காணோமே என்று அயோத்தியாவாசிகள் எல்லாம் புலம்புகிறார்கள். இப்படியா ராமன் நம்மை ஏமாற்றி விடுவான்? சத்தியத்தை தவிர அவனுக்கு ஒன்றுமே தெரியாதே, மக்கள் தானே அத்தனையுமே, நம்மை விட்டு ராமன் அப்படி போவாரா என்று ஒவ்வொருத்தருக்கும் சந்தேகம். அதிலே ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று சொல்லி புலம்புகிறார். அதில் ஒருத்தர் சொன்னதுதான் ரொம்பவே ஆச்சரியம். யோனஸ் சதா பாலயதி பிதா புத்திரானிவ ஔரசான் கதம் ரகுணாம் சஸ்ரேஷ்டா தியக்த்வானோ விபினம் கதஹ.
ராமன் தன் வயிற்றில் பிறந்த பிள்ளையை போல நம்ம அத்தனை பேரையும் பார்த்து கொள்வாரே, தாத்தா பேரன் பேத்திகளை பார்த்து கொள்ளுகிறா போலே தசரதன் கவனித்தார், ராமனும் கவனித்தார். அப்படிப்பட்டவரா விட்டு போவார்? அதோடு நிறுத்தாமல் சொல்லுகிறார், அது எப்படி ரகுகுலத்தில் பிறந்த ராமன் நம்மை கைவிடுவாரா? என்ன நம்பிக்கை! நம் அரசன் ரகு மகாராஜா விட்டே விடமாட்டார். அவர் குலத்தில் பிறந்த ராமன் நம்மை கைவிடுவாரா, ஏமாற்றுவாரா? அந்த அளவுக்கு அந்த அரசன் பேர் எடுத்திருந்தார். மக்களிடத்திலே பேராதரவு வித்திருந்தார். இது முதலிலே வந்து விட்டதா? அயோத்தியா காண்டத்தில் கிளம்பும் போதே. கடைசியாக ராமேஸ்வரம் திருப்புல்லாணி கரையில் ராமன் இருக்கிறார். இனிமேல் தான் அணை கட்டி ராமர் சேத்து கட்டி லங்கைக்கு செல்ல வேண்டும். அப்போது விபீஷணன் ராமனிடத்தில் சரணாகதி பண்ண வருகிறார். வந்தவர் அருகே வராமல் சற்று தள்ளி நின்று சுக்ரீவன் முதலானவர்களிடத்தில் கூறுகிறார், நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே. நான் வந்திருக்கேன்னு ராமனுக்கு போய் அறிவியுங்கள். அப்படி சொல்லும்போது ராமனுக்கு சொல்லுங்கோள்னு அவர் சொல்லவில்லை, ரகுகுலத்தில் பிறந்த ராகவனிடத்தே சரணாகதி பண்ண வந்தேன். என்ன நம்பிக்கை! ரகுகுலத்தில் பிறந்தவனானபடியால் நம்மை கைவிட்டு விட மாட்டார். பிராட்டியை பிரித்த ராவணனுடைய தம்பியாக இருந்தால் கூட மன்னித்து ஏற்றுக்கொள்வார். ஏனெனில் ரகுகுல திலகன் ராமன், ராகவன் ராமன். அதுதான் அவனுக்கு இருக்க நம்பிக்கை. இதிலே ராமனுடைய பெருமையை சொல்லுவதா, விபீஷணின் நம்பிக்கையின் சீர்மையை சொல்லுவதா, அல்லது ரகு மகாராஜா சம்பாதித்து வைத்திருந்த அந்த நம்பிக்கை அத்தை சொல்லுவதா? ஒவ்வொன்றுமே சொன்னாலே மனம் நெகிழ்ச்சி அடையும். அந்த அளவுக்கு ராகவன் ராமபிரான் இந்த நாட்டின் ஒவ்வொரு அணுவிலும் கணுவிலும் இரத்த ஓட்டத்திலும் நாளத்திலும் எப்போதும் நிறைந்து காணப்படுபவர். அந்த ராமன் சீதாராமன் திருவடிகளே சரணம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.